தமிழ் சினிமாவில் ஒரு கதை படமாவதற்கு முன்னரே சுமார் 3000 முறைக்கு மேல் மேடையில் நாடகமாக அரங்கேற்றப்பட்டு பின் திரைப்படமாகி வெற்றி பெற்றது என்றால் அது இரத்தக்கண்ணீர் மட்டும்தான். இது ஒரு உலக சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. படத்தில் வரும் மோகன் கதாபாத்திரம், அதாவது எம் ஆர் ராதா, லண்டனில் படித்துவிட்டு வந்தவராக காட்டப்படுகிறது. நிஜ வாழ்க்கையில் எம் ஆர் ராதா ஒரு முறை கூட முறைப்படி பள்ளிக்கு சென்றது கிடையாது. ஒரு படிக்காத மேதை லண்டனில் படித்த ஒருவனின் மேதாவித்தனத்தை அத்தனை தத்ரூபமாக திரையில் கொண்டு வந்ததுதான் ரத்த கண்ணீர் படத்தின் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். ரத்த கண்ணீர் படத்தின் ஒரு காட்சியில் ஒரு பிச்சைக்கார தொழுநோயாளி பாட்டு பாடிக்கொண்டே பிச்சை எடுப்பது போன்ற ஒரு காட்சி காட்டப்படுகிறது. படப்பிடிப்பில் இருக்கும் சக கலைஞர்கள் அவரை ஒரு துணை நடிகர் என்றே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த காட்சியில் நடித்தவர் ஒரு உண்மையான தொழுநோயாளி. எம் ஆர் ராதா பிடிவாதமாக இருந்து நடிப்புக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது, ஒரு நிஜமான நோயாளி என்னோடு சேர்ந்து நடிப்பதுதான் என்னுடைய நடிப்புக்கும் மதிப்பு என்று கூறி ஒரு காப்பகத்தில் இருந்தவரை அழைத்து வந்து நடிக்க வைத்தார். ரத்த கண்ணீர் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் எம் ஆர் ராதாவுக்கும் சில அரசியல் தலைவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பலமுறை படப்பிடிப்பு தளத்திற்கே கும்பல் கும்பலாக வந்து எம் ஆர் ராதாவை மிரட்டிவிட்டு சென்றனர். ஆனால் எம் ஆர் ராதா சற்றும் அஞ்சாமல் தன்னுடைய ஒரிஜினல் துப்பாக்கியை எடுத்து மேஜை மேல் வைத்துவிட்டு அவன் வேலையை பாருங்கடா, எவன் வரான்னு பாப்போம் என்று சொல்லிவிட்டு கூலாக மேக்கப் போட சென்று விட்டார். அந்த நிஜமான ஆக்ரோஷம் தான் ரத்த கண்ணீர் படத்தில் அவர் காட்டிய மோகன் கதாபாத்திரத்தின் திமிராக வெளிப்பட்டது. ரத்த கண்ணீர் படத்தின் வசனங்கள் திருவாரூர் தங்கராசு எழுதியது என்றுதான் டைட்டிலில் வரும். ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால் ரத்த கண்ணீர் படத்தில் இடம்பெற்ற 40% வசனங்கள் பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் மேடையில் பேசிய கருத்துக்களின் நேரடி தழுவலாகும். சென்சார் போர்டுக்கு தெரிந்தால் படத்தை முடக்கி விடுவார்கள் என்பதால் எம் ஆர் ராதா அந்த வசனங்களை நையாண்டியாகவும் நக்கலாகவும் மாற்றி பேசி தப்பிக்க வைத்தார். ஒரு அரசியல் கொள்கையை ரகசியமாக திரையில் கடத்திய திறமை எம் ஆர் ராதாவுக்கே சேரும். ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் கதாநாயகன் மோகனின் கண்கள் ரத்தமாக வலியும் காட்சி அந்த காலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அக்காலகட்டங்களில் திரைப்படங்களில் பயன்படுத்திய திரவம் கண்களில் வடியும் போது அது கேமராவில் சரியாக தெரியாது. இதற்காக ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியான சாயத்தையும் தேனையும் கலந்து ஒரு கலவையை உருவாக்கினார்கள். இது எம் ஆர் ராதா கண்களில் எரிச்சலை தந்தாலும் அது இரத்தத்தை போலவே தத்ரூபமாக கருப்பு வெள்ளை திரையில் பிரதிபலித்தது. திரைப்படத்தின் இறுதியில் வரும் எம் ஆர் ராதாவின் சிலை உருவ ஒற்றுமைக்காக அவரது முகத்திலேயே சாந்தினை பூசி மூச்சு விட மட்டும் மூக்கிலே துளையிட்டு அவரது முகத்தின் அச்சையே நேரடியாக எடுத்து அந்த சிலையை உருவாக்கினார்கள். சிவாஜி கணேசன் ரத்த கண்ணீர் திரைப்படத்தை பார்த்துவிட்டு ராதாவால் மட்டுமே இப்படி ஒரு நடிப்பை கொடுக்க முடியும் என்று வியந்து பாராட்டியுள்ளார். ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் மோகன், அதாவது எம் ஆர் ராதா, உருக்குலைந்து போகும் காட்சிகளுக்காக அவர் பயன்படுத்திய மேக்கப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. ஆனால் அது அவருடைய தோலில் அலர்ஜியை ஏற்படுத்தி அவருடைய முகத்தில் நிரந்தரமான தழும்புகளை ஏற்படுத்தின. ஒரு கட்டத்தில் அவருக்கு நிஜமாகவே தோல் பாதிப்பு ஏற்பட்டது. படம் முடிந்தால் போதும், என் முகத்தை பற்றிய கவலை எனக்கு இல்லை என்று சிகிச்சையை தள்ளி போட்டு நடித்தார். ரத்த கண்ணீர் படத்தின் இறுதி காட்சியில் எம் ஆர் ராதா சில நிமிடங்கள் கண் இமைக்காமல் இருக்க வேண்டும். கேமரா மிக அருகில் இருக்கும் போது கூட அவர் கண் இமைக்கவே இல்லை. இதற்காக எம் ஆர் ராதா பல நாட்கள் யோக பயிற்சி செய்து கண்களை கட்டுப்படுத்தியுள்ளார். அந்த காட்சியில் எம் ஆர் ராதா அழுவது போல தோன்றும். ஆனால் உண்மையில் கண்களில் ஊற்றப்பட்ட அந்த திரவம் எம் ஆர் ராதா கண்ணின் விழித்திரையை பாதிக்க தொடங்கியது. வலியால் துடித்தாலும் காட்சி முடியும் வரை கண்ணை மூடாமலே நின்றாராம். ரத்த கண்ணீர் படப்பிடிப்பின் போது எம் ஆர் ராதா மிகப்பெரிய சம்பளம் வாங்கும் நபராக இருந்தவர். ஆனால் ரத்த கண்ணீர் படத்தின் தயாரிப்பாளர் பல நெருக்கடியில் இருக்கும் போது ராதா தன்னுடைய சம்பளத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு பல காட்சிகளை முடித்துக் கொடுத்தார். இது என்னுடைய கொள்கைக்கான படம், வியாபாரத்திற்கான படம் அல்ல என்ற வைராக்கியத்தோடு அந்த படத்தை முடித்துக் கொடுத்தாராம். ரத்த கண்ணீர் முதலில் நாடகமாக தமிழகம் எங்கும் மேடை ஏறியது. அதில் இந்து மத கடவுள்களையும் சடங்குகளையும் எம் ஆர் ராதா மிக கடுமையாக விமர்சனம் செய்வார். இதனால் ஆத்திரமடைந்த சில தீவிர ஆன்மீக குழுக்களும் சனாதன கொள்கை பிடிப்பாளர்களும் பல இடங்களில் நாடகம் நடந்த போது கத்தி கம்பு போன்ற ஆயுதங்களோடு புகுந்து படப்பிடிப்பை துவம்சம் செய்த நாட்களும் உண்டு. அதே சமயம் அக்காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசின் சில ஆதரவாளர்களுக்கும் எம் ஆர் ராதாவின் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் இடையே கடும் மோதல் இருந்து வந்தது. நாடகத்தின் மூலம் எம் ஆர் ராதா மக்களை தூண்டி விடுவதாக கருதி நாடக தடை சட்டம் மூலம் எம் ஆர் ராதாவின் பல நாடகங்களுக்கு அரசு தடை விதித்தது. இதையும் மீறி எம் ஆர் ராதா நாடகம் நடத்திய போது பலமுறை காவல்துறையினர் ஆயுதங்களோடு வந்து தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போதெல்லாம் எம் ஆர் ராதா மேடையிலேயே தன்னுடைய லைசென்ஸ் பெற்ற துப்பாக்கியை காட்டி தைரியம் இருந்தால் என்னை தடுத்துப்பார் என்று சவால் விட்ட நாட்களும் உண்டு. இந்த ஆயுதமேந்திய மோதல்கள் ரத்த கண்ணீர் படப்பிடிப்பு தளத்திலும் பலமுறை எதிரொலித்தன. எம் ஆர் ராதா இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட போது ஒரு விசித்திரமான நிபந்தனை விதித்துள்ளார். அக்காலகட்டத்தில் எம் ஆர் ராதா நாடகங்களில் பிஸியாக இருந்ததால் பகல் முழுவதும் நான் நாடகங்களில் நடிப்பேன் என்றும் இரவு 10 மணிக்கு மேல் விடிய விடிய ரத்த கண்ணீர் திரைப்படத்தை நடித்து தருகிறேன் என்றும் கூறியிருந்தார். படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இதற்கு சம்மதித்துள்ளனர். படத்தின் பெரும்பகுதி காட்சிகள் நள்ளிரவில் தான் படமாக்கப்பட்டன. எம் ஆர் ராதா தூக்கம் இல்லாமல் அந்த தொழுநோய் வேடத்தை போட்டுக்கொண்டு எம் ஆர் ராதா காட்டிய அர்ப்பணிப்பு இன்றும் வியப்பிற்குரியதாகும். காமுகி காந்தா கதாபாத்திரத்தில் நடித்த எம் என் ராஜம் அப்போது மிகவும் ஒல்லியாக இருப்பார். ஆனால் கவர்ச்சியாக ஒரு வசதி படைத்த
பெண்ணாக தெரிய உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று இயக்குநர்கள் கூறியுள்ளனர். ஆனால் எம்.என். ராஜம் அதை மறுத்துவிட்டார். அதற்கு பதிலாக உடைக்கு உள்ளேயே கூடுதல் துணிகளை வைத்து தைத்து அவரை பருமனாக காட்டியிருப்பார்கள். எம்.என். ராஜம் அந்த எடையை சுமந்து கொண்டு அவர் ஆடிய நடனங்களும் காட்டிய நளினமும் அக்காலகட்டத்தில் சக கலைஞர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. படத்தில் மோகனின் நண்பனாக நடித்த எஸ். ராஜேந்திரன் அக்காலகட்டத்தில் ஒரு வளர்ந்து வரும் புகழ்பெற்ற கதாநாயகன். பொதுவாக கதாநாயகர்கள் இதுபோன்ற துணை வேடத்தை ஏற்க மாட்டார்கள். ஆனால் ராதாவின் நடிப்பையும் படத்தின் கருத்தையும் பார்த்த எஸ்.எஸ்.ஆர் ரத்த கண்ணீர் படத்தில் ஒரு மூலையில் நின்றாவது நடிப்பேன் என்று கூறி அந்த பாத்திரத்தை பெருமையோடு ஏற்றுக்கொண்டார். ரத்த கண்ணீர் படத்தில் ராதாவுக்கு இணையான கண்ணியமான நடிப்பை எஸ்.எஸ்.ஆரும் தன்னுடைய கண்ணீர் குரலால் ரத்த கண்ணீர் படத்திற்கு மேலும் மெருகூட்டி இருப்பார். மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, அதாவது இன்றைய மியான்மர், இலங்கை என உலக நாடுகளில் அந்த காலத்திலேயே சுற்றுப்பயணம் செய்து நடத்தப்பட்ட ஒரே நாடகம் ரத்த கண்ணீர் தான். நாடகத்தின் வெற்றியை பார்த்துதான் படத்திற்கு ரத்த கண்ணீர் என்ற பெயரே சூட்டப்பட்டது. படத்தின் வசனகர்த்தா திருவாரூர் தங்கராசு ஒரு தீவிரமான அரசியல் சிந்தனையாளர். அவர் எழுதிய பல வசனங்கள் அப்போதைய சென்சார் அதிகாரிகளால் வெட்டப்பட்டன. ஆனால் எம்.ஆர். ராதா அந்த வெட்டப்பட்ட வசனங்களை உடை மாற்றியும் இரட்டை அர்த்த வசனங்களாகவும் மாற்றி திரையில் பேசி தான் சொல்ல வந்த கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்திருப்பார். அந்த காலகட்டத்தில் பிலிம் சுருள்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆனால் எம்.ஆர். ராதா பல பக்கங்கள் கொண்ட வசனங்களை ஒரே மூச்சில் பேசி முடித்திருப்பார். ரத்த கண்ணீர் படத்தில் எம்.ஆர். ராதா லண்டனில் இருந்து திரும்பியதும் பேசும் நீண்ட வசன காட்சியை இயக்குநர்கள் ஒரே ஷாட்டில் படமாக்கினார்கள். 10 நிமிடங்கள் வரை நீடித்த அந்த வசனங்கள் ஒரு முறை கூட தவறவில்லை. அந்த சமயத்தில் கேமராமேன் சுருள் தீர்ந்து விடுமோ என்று பயந்தாராம். ஆனால் எம்.ஆர். ராதா சரியாக சுருள் முடியும் நேரத்தில் வசனத்தை முடித்து மிரள வைத்தாராம். ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் எம்.என். ராஜம் எம்.ஆர். ராதாவை விரட்டியடிக்கும் காட்சி உண்டு. அப்போது ஆத்திரத்தில் எம்.ஆர். ராதா கையில் இருக்கும் தடியால் அவரை அடிப்பார். தற்செயலாக அந்த தடி நிஜமாகவே எம்.என். ராஜன் தலையில் பலமாக பட்டுவிட்டது. அவருக்கு ரத்தம் வராத குறைதான். ஆனால் படப்பிடிப்பு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த வலியையும் மீறி எம்.என். ராஜம் நடித்து முடித்தார். படத்தில் நாம் பார்க்கும் அந்த வலியும் அழுகையும் பாதி நிஜமானது. 1954ஆம் ஆண்டு ரத்த கண்ணீர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான போது இறுதி காட்சியில் எம்.ஆர். ராதா உருக்குலைந்த நிலையில் திரையில் தோன்றியதை பார்த்து தியேட்டரில் இருந்த பல பெண்கள் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துள்ளனர். எம்.ஆர். ராதா நிஜமாகவே இப்படி ஆகிவிட்டாரா என்று மக்கள் நம்பும் அளவிற்கு அந்த ஒப்பனை தத்ரூபமாக இருந்தது. எம்.ஆர். ராதாவின் மிக தீவிர ரசிகர்கள் திரைக்கு மிக அருகில் சென்று கண்ணீரோடு ஆறுதலான வார்த்தைகளை பேசிவிட்டு சென்றார்களாம். மேலும் ரத்த கண்ணீர் திரைப்படம் அரங்கேறிய சில திரையரங்குகளில் பலவீனமான இதயம் கொண்டவர்கள் இறுதி காட்சியை பார்க்க வேண்டாம் என்ற எச்சரிக்கை பலகை கூட வைக்கப்பட்டதாம். ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் சில குறிப்பிட்ட வசனங்களை சென்சார் அதிகாரிகள் முடக்க முயற்சித்த போது எம்.ஆர். ராதா குறுக்கிட்டு, அதிகாரிகளே, இந்த படத்தின் முடிவானது ஒரு கெட்டவனுக்கு ஏற்படும் முடிவை காட்டுகிறது. ஒருவன் பேசுவது தவறாக இருந்தால்தானே மக்கள் அவனை வெறுப்பார்கள். அவன் நல்லவன் போல் பேசினால் மக்கள் அவன் பின்னால் போய்விடுவார்களே என்று தந்திரமாக வாதிட்டு வசனங்களை மாற்றாமல் படத்தை ரிலீஸ் செய்தார். ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் இறுதியில் மோகன் இறந்து விடுவதாக, அதாவது எம்.ஆர். ராதா இறந்து விடுவதாக முதலில் திரைக்கதை இருந்தது. ஆனால் எம்.ஆர். ராதா தான் அதை மாற்றச் சொல்லியிருக்கிறார். ஒரு பாவி செத்து போனால் அவன் தண்டனை முடிந்துவிடும். அந்த பாவி உயிரோடு இருந்து கஷ்டப்பட்டால்தான் பார்ப்பவர்களுக்கு ஒரு பயம் வரும் என்று கூறி பிச்சைக்காரனாக மாறும் அந்த உருக்கமான முடிவை தானாக முன்வந்து அமைத்துள்ளார். அந்த காலகட்டத்தில் வெளிச்சத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஆர்க் விளக்குகள் மிக அதிகமான வெப்பத்தை உமிழும். எம்.ஆர். ராதா தொழுநோய் மேக்கப் போட்டிருந்த போது அந்த வெப்பம் முகத்தில் இருந்த ரப்பரை உருக்க தொடங்கியது. தன்னுடைய முகத்தில் ஒருவித எரிச்சல் ஏற்பட்டாலும் லைட்டை அணைக்காதீர்கள், அந்த வெப்பம் தரும் வேதனை என் முகத்தில் தெரிந்தால்தான் மோகன் கதாபாத்திரத்தின் வழி மக்களுக்கு புரியும் என்று கூறி அந்த வெப்பத்திலேயே நடித்து முடித்தார். தொழுநோயின் இறுதி கட்டத்தில் உடல் எப்படி விரைத்துக் கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்ள எம்.ஆர். ராதா யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக மருத்துவமனைகளின் பிணவரைகளுக்கு சென்று உயிர் இழந்தவர்களின் உடலமைப்பை ஆய்வு செய்துள்ளார். அந்த தத்ரூபமான விரைப்பு தன்மையை தான் எம்.ஆர். ராதா படத்தில் தன் உடல் மொழியில் கொண்டு வந்திருப்பார். ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் எம்.ஆர். ராதா பிச்சைக்காரனாக மாறும் காட்சிகளில் காலணிகள் அணியாமல் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகளில் நிஜமாகவே நடந்தார். ஸ்டுடியோவிற்குள் தரை மென்மையாக இருந்தாலும் எம்.ஆர். ராதா நிஜமான கரடு முரடான கற்களை பரப்பச் சொல்லி அதில் நடந்து அந்த வழியோடு நடித்துள்ளார். அந்த வழியில் வந்த முக பாவனை தான் இன்று வரை பேசப்படுகிறது. ஒருமுறை ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ். வாசன் ரத்த கண்ணீர் படத்தின் படப்பிடிப்பை பார்க்க வந்திருந்தார். எம்.ஆர். ராதா தனது நீண்ட வசனங்களை ஒரே டேக்கில் பேசி முடிப்பதை பார்த்த எஸ். வாசன், எம்.ஆர். ராதா ஒரு ஆக்டிங் மிஷின், இவரை போல ஒருவர் பார்ப்பது கடினம் என்று வியந்து பாராட்டியுள்ளார். ரத்த கண்ணீர் படம் வெளியான போது இலங்கை அரசு இந்த படத்தை தடை செய்ய முயன்றது. ஆனால் ரத்த கண்ணீர் திரைப்படம் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட செல்வாக்காலும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளின் அழுத்தத்தாலும் அந்த தடை நீக்கப்பட்டது. ஒரு தமிழ் படம் வெளிநாடுகளில் இவ்வளவு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது அதுவே முதல் முறையாகும். ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் பாடல்களை பாடிய C.S. ஜெயராமன் எம்.ஆர். ராதாவின் மிகச்சிறந்த நண்பனாகும். குற்றவாளி நான் ஒரு குற்றவாளி என்ற பாடலை பாடும்போது ராதாவின் அந்த உருக்குலைந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு ஜெயராமன் கண்களில் நீர் வழிய தொடங்கியதாம். உன்னை இப்படி பார்க்க சங்கடமாக இருக்கிறது ராதா என்று சொல்லி அவர் பாடுவதை நிறுத்திய சம்பவங்களும் உண்டு.
ஒருமுறை இரத்த கண்ணீர் நாடகத்தின் போது மேடைக்கு கீழே இருந்தவர்கள் கல் வீச ஆரம்பித்துள்ளார்கள். ஒரு கல் மட்டும் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்தது. ராதா தன்னுடைய நெற்றியிலிருந்து வரும் ரத்தத்தை துடைக்காமல், பாத்தீங்களா மக்களே, இதுதான் நிஜமான ரத்த கண்ணீர் என்று மேடையிலேயே முழங்கியுள்ளார். அந்த சம்பவமே படத்தில் ரத்த கண்ணீர் என்ற தலைப்பை வைக்க அடித்தளமாக அமைந்தது. ரத்த கண்ணீர் படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் எம்.ஆர். ராதா, இந்த உலகத்துல நல்லவனா வேஷம் போடுறவனை விட கெட்டவனா வேஷம் போடுறவன் தான் உண்மையானவன். எம்.ஆர். ராதாவின் இந்த வசனம் அன்றைய கால டாப் ஹீரோவான எம்ஜிஆரை நேரடியாக கிண்டல் செய்வதாக கருதப்பட்டது. அது எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த சமயம். ஆனால் ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் எம்.ஆர். ராதாவின் நடிப்பை பார்த்த பிறகு எம்ஜிஆரே தனது நெருங்கிய வட்டாரத்தில் ராதாவின் டைமிங் மற்றும் டயலாக் டெலிவரியை யாராலும் தொட முடியாது என்று வெளிப்படையாக புகழ்ந்துள்ளாராம். ரத்த கண்ணீர் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் எம்.என். ராஜம் எம்.ஆர். ராதாவை உதைத்து தள்ளும் காட்சி வரும். அப்போது எம்.என். ராஜம் அதை மறுத்து, அண்ணனை எப்படி நான் உதைப்பேன் என்று அழுது கொண்டே கூறியுள்ளார். அப்பொழுது எம்.ஆர். ராதா அவரிடம் ரகசியமாக, ராஜம், நீ என்ன உதைக்கல, இந்த சமூகம் ஒரு நோயாளியை பார்த்து உதைக்குது. ராஜம், நீ என்ன சரியா உதைக்கலனா அந்த பாத்திரமே செத்து போய்விடும், தைரியமாக நீ என்னை உதைக்க வேண்டும் என்று கூறிய பிறகே ராஜம் எம்.ஆர். ராதாவை வெறித்தனமாக உதைத்திருப்பார். ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் இறுதி காட்சியில் எம்.ஆர். ராதா தனது மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு மறுமணம் செய்து வைப்பார். அந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய புரட்சியாக கருதப்பட்டது. தயாரிப்பாளர்கள் உட்பட மற்ற சக கலைஞர்களும் இந்த காட்சியை வைத்தால் தியேட்டர்களையே கொளுத்தி விடுவார்கள் என்று பயந்தனர். ஆனால் இந்த காட்சி இல்லை என்றால் நான் நடித்த மிச்ச படத்தை கொடுக்க மாட்டேன் என்று ராதா பிடிவாதம் பிடித்தார். இறுதியில் எம்.ஆர். ராதாவின் பிடிவாதமே வென்றது. தமிழ் சினிமாவில் பெண் மறுமணம் பற்றி பேசிய முதல் முக்கிய படமும் இதுதான். முதல் கதாநாயகனும் எம்.ஆர். ராதாவே. ரத்த கண்ணீர் திரைப்படத்தின் இறுதியில் எம்.ஆர். ராதா சிலையின் அடியில் ஒரு வாசகம் இருக்கும். நண்பர்களே, என்னை போல ஆகாதீர்கள் என்பதே அந்த வாசகம். பொதுவாக சிலைகளின் கீழ் வாழ்க வளமுடன் அல்லது புகழ் ஓங்குக என்றுதான் இருக்கும். ஆனால் தன்னுடைய சிலையையே ஒரு எச்சரிக்கை பலகையாக மாற்றிய அந்த துணிச்சல் எம்.ஆர். ராதாவுக்கு மட்டுமே இருந்தது. திரையுலகை தன் நடிப்பால் மண்டியிட வைத்த ஒரு புரட்சி கலைஞனின் இதய துடிப்பே ரத்த கண்ணீர். நடிப்பிற்கு ஒரு இலக்கணமாகவும் சமூக மாற்றத்திற்கு ஒரு திறவுகோலாகவும் விளங்கும் ரத்த கண்ணீர் திரைப்படம் தமிழ் சினிமாவின் என்றும் அழியாத பொக்கிஷமாகும். நன்றி, வணக்கம்.